சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி. தொகுதி மறுவரை தொடர்பாக கொண்டு வந்த தீர்மானம் அது நிறைவேற்றப்பட்டதா இல்லையா, யாரெல்லாம் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கறலாம் நம்ம பார்க்கலாம். மத்திய அரசினுடைய தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிராக முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்திருந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேறியிருக்கு. ஆனால் இந்த தீர்மானத்திற்கு எல்லாரும் ஆதரவு கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. கொடுக்கப்பட்ட கட்சிகளினுடைய ஆதரவு யார் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல் இடதுசாரி கட்சிகளுடைய ஆதரவோட இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அதே போல அடுத்து தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிரான தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னுடைய நிலைக்கு அம்மா, அக்கா, தங்கை, பாட்டிகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி உருக்கமா பேசியிருக்காரு. தமிழகத்துல பெண்களுக்காக பேசுவதா குறிப்பிட்ட முதல்வர் விஜய் அவர்கள் பெண்களுக்கு சம அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காரு. நம்மளோட வீட்டில் இருக்கிற நம்ம பாட்டியை, நம்ம அம்மாவை, நம்ம அக்காவை, நம்ம தங்கச்சியை பற்றின ஒரு தீர்மானம். அதை பற்றி பேசுறதுக்கு, அவங்களுக்காக பேசுறதுக்கு நம்ம மனசில் இருந்து, நம்ம இதயத்தில் இருந்து பேசுகிறேன். பெண்களுக்கு இடஒதுக்கீடு தர்றது ஏதோ சலுகைன்னு நினைச்சிடக்கூடாது. சமூக நீதி சார்ந்தது, அரசியல் அமைப்பு சார்ந்தது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம நாட்டோட மக்கள் தொகையில் ஏறக்குறைய பாதி பேர் பெண்கள் தான். அதனால அனைத்து நிலைகள்லையும் பெண்களுக்கு சம அந்தஸ்து வழங்கப்படணும். ஓகே, இப்போ இதற்கிடையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த தொகுதி மறுவரையோட மகளிர் இடஒதுக்கீட்டை வந்து சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்குறோம். தொகுதி மறுவரையோட மகளிர் இடஒதுக்கீட்டை சேர்க்கக்கூடாதுன்னு மத்திய அரசுக்கு முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் இடஒதுக்கீடு மசோதாவை தாமதப்படுத்தக்கூடாதுன்னு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் விஜய் இது சலுகை இல்ல, ஜனநாயக உரிமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதையும் பார்க்கலாம். மகளிருக்கான தொகுதி ஒதுக்கீட்டை மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி மறுவரையுடன் இணைத்து அதனை ஒத்திவைக்க கூடாது. மேற்படி தொகுதி ஒதுக்கீட்டை விரைந்து நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என தமிழ்நாடு அரசு, ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. அதே போல முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழகத்துல ஆண்களை விட பெண்களுடைய வாக்கு சதவீதம் தான் அதிகம் அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. உள்ளாட்சி அமைப்புகளில் கிடைச்ச இடஒதுக்கீடு மூலமா பெண்களுடைய சிறந்த ஆளுமை வெளிவந்திருக்கு அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் பெருமிதம் தெரிவிச்சிருக்காரு. நம்ம டிவிகே அரசு பெண்களுக்கான அரசியல் அதிகாரம் வழங்குறதுல முன்னோடி மாநில அரசா தான் இருக்கு. 4 பெண் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை இருக்கு. பெண்களுக்கான பாதுகாப்புல, பெண்களுக்கான இம்பார்ட்டன்ஸ்ல டிவிகே அரசு ரொம்ப கவனமா தான் இருக்கு. இனியும் அப்படிதான் இருக்கும். அதே போல தொகுதி மறுவரை மசோதா இது தொடர்பாக முன்னாடி வந்து ஒரு எம்பிக்கள் கூட்டம் அப்படிங்கிறது நடந்திருந்துச்சு. இந்த எம்பிக்கள் கூட்டம் ஏன் நடத்தப்பட்டது அப்படிங்கிற விளக்கத்தையும் பேரவையில் கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்றாங்கன்னா, தொகுதி மறுவரையால தென் மாநிலங்களுக்கு அநீதி ஏற்படும் அப்படிங்கிறதுனால தான் இந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் அப்படிங்கிறத நாங்கள் நடத்தினோன்னு முதல்வர் விஜய் விளக்கம் கொடுத்திருக்காரு. எம்பிக்களுடைய கூட்டத்தில் தனி தீர்மானம் கொண்டு வரது தொடர்பாக முடிவு எடுத்ததாகவும் சொல்லியிருக்காரு. அவர் கொடுத்திருந்த விளக்கத்தையும் நாம பார்க்கலாம். இந்த கூட்டத்தில் டீலிமிட்டேஷன் தொடர்பாக விரிவாக ஆலோசிக்கப்பட்டுச்சு. அந்த ஆலோசனையில் டீலிமிட்டேஷனால தமிழ்நாடு மற்றும் தென் மாநிலங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்தும் அதை சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டு இறுதியில் டீலிமிட்டேஷன் தொடர்பாக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் இயற்றலாம்னு முடிவானுச்சு.
அதே போல தொகுதி மறுவரையறையால தென் மாநில எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்கிறதா முதலமைச்சர் விஜய் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காரு. மக்களவையில இப்போது இருக்கக்கூடிய 543 தொகுதிகள் அப்படிங்கிற நிலையே தான் நிரந்தரமா தொடரணும் அப்படிங்கிற தனி சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்லி முதல்வர் விஜய் அவர்கள் வலியுறுத்தியிருக்காரு. அரசியலமைப்பு பிரிவு ஆர்டிகல் 81(2)A அதன் கீழ் மாநிலத்தின் மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதிகள் மறுசீரமைக்கப்படும். இப்படி செஞ்சா தென் மாநிலங்களின் பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை வெகுவா குறைய வாய்ப்பு இருக்கு. கடைசியில மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சிறப்பாக செயல்படுத்தின தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு பெரும் அரசியல் பிரதிநிதித்துவ அநீதி இழைக்கப்படும். தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையான 543 என்ற அளவிலேயே நிரந்தரமாக வைப்பதற்கும் மாநிலங்களுக்கு இடையேயான எண்ணிக்கை பகிர்வை நிரந்தரமாக வைக்கவும், மேலும் தற்போது மக்களவை மற்றும் மாநிலங்களவையோட விகிதம் 2.2:1 என்ற அளவிலேயே நிலைநிறுத்த வேண்டும். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி.